இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அமெரிக்காவில் வசித்து வந்த 104 இந்தியர்கள் கைவிலங்கிட்டு அழைத்து வரப்பட்டதை கண்டித்து சென்னை அண்ணா சாலையில் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். இந்தியர்கள் அதாவது அமெரிக்காவில் சட்டப்புறமாக குடியேறியதாக கூறி 104 இந்தியர்கள் கை கால் விலங்கிட்டு இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டு மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட காங்கிரசார் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிரான அந்த கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை அமெரிக்காவில் இருந்து வெளியேற்றக்கூடிய அந்த நடவடிக்கை என்பது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில 104 இந்தியர்கள் கை கால் விலங்கிட்டு வெளியேற்றப்பட்ட அந்த சம்பவம் என்பது இந்தியாவில் அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது. முக்கியமாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அது தொடர்பாக முழக்கங்களை எல்லாம் எழுப்பி அமளியில் ஈடுபட்ட ஒரு நிலையில அதற்கு மத்திய அரசும் கூட, அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் கூட விளக்கங்களை கொடுத்திருந்தார். இதற்கிடையே இந்தியர்கள் வெளிநாட்டில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், இது தொடர்பாக மத்திய அரசு அவர்களுக்கு கண்டனங்களை தெரிவித்திருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு தற்பொழுது காங்கிரஸ் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருது. அந்த வகையில அண்ணா சாலையில இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு முழக்கங்களை எழுப்பி செல்வ பெருந்தகை தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லதா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.